அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் புதுசாக ஒரு துறை தொடங்கியிருக்கிறாங்க. நேற்று சட்டமன்றத்தில் தான் அறிவிச்சிருக்கிறாங்க. புதிய துறை. அது என்ன துறைன்னு கேட்டிங்கன்னா, கக்கூஸ் துறை. அதாவது டாய்லெட் டிபார்ட்மெண்ட்டு கக்கூஸ் துறைங்க. அந்த கக்கூஸ் துறையினுடைய அமைச்சர் நம்ம நிர்மல் குமார் தான் அதை நிர்வகிக்கிறார். ஏற்கனவே அவர் மின்சாரத்துறையையும் சட்டத்துறையையும் கையில் வச்சுருந்தார்ல. கூடுதல் பொறுப்பாக அவருக்கே கொடுத்துருக்குறாங்க. அதாவது கக்கூஸ் துறை அமைச்சர், தமிழ்நாட்டின் கக்கூஸ் துறை அமைச்சர் யாருன்னா நிர்மல் குமார். கக்கூஸ் துறை டாய்லெட் டிபார்ட்மெண்ட்டு மினிஸ்டர். ஆமாங்க, நம்ம நிர்மல் குமார் இருக்கார்ல, சிடிஆர் நிர்மல் குமார், அவர் தான் தமிழ்நாட்டினுடைய கக்கூஸ் துறை அமைச்சர், டாய்லெட் டிபார்ட்மெண்ட் மினிஸ்டர் நிர்மல் குமாருங்க. இந்த நிர்மல் குமாருடைய பணி என்னன்னாக்க, தமிழ்நாட்டில் உள்ளவர்கள் எவ்வளவு நேரம் கக்கூஸை பயன்படுத்துகிறாங்க, அது எவ்வளோ நேரம் அதற்காக செலவிடுறாங்கங்கிற செய்திகளை கணக்கிடுவது தான் அதோடைய நோக்கங்க. மின்சாரத்துறையில் நிறைய மக்கள் அளவுக்கு அதிகமான கொள்ளை நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டு மக்கள்லாம் புலம்பிகிட்டு இருக்கிறாங்க. மின்சாரத்தில் 1000 ரூபா கட்டினாங்கலாம் 10,000 ரூபா கட்டுறாங்க, 10,000 ரூபா கட்டினாங்கலாம் 60,000 ரூபா 70,000 ரூபா கட்டுறாங்க. இப்போ அது மாதிரி கக்கூஸ் துறையை அவர் கூடுதலாக பொறுப்பு ஏற்று அதையும் அவர் நிர்வகிக்க போகிறாருங்க நம்ம நிர்மல் குமார். ஏற்கனவே அவர் சட்டத்துறையில் அரசு வழக்கறிஞர்கள் நியமனம் செஞ்சதில் அவர் நிறையா கோடிக்கணக்கில் கொள்ளையடிச்சிருக்காருங்கிறது கூடுதலான செய்திங்க. அதனால் கக்கூஸ் துறை அமைச்சர், தமிழ்நாட்டின் கக்கூஸ் துறை அமைச்சர் நம்முடைய நிர்மல் குமார்.